இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்ஃபிட்டில் 2வது ட்ரெஸ் கலெக்ஷன். எல்லோரும் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆமாம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2வது கலெக்ஷன். இதுவுமே பாப்கார்ன் தான். ஸோ அதுலேயே வந்து எனக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிறனால தான் இந்த சைடு இருக்க பாருங்கள் பட்டன் டைப்பில். அதில் வந்து இந்த மாதிரி பட்டன் டைப் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து பட்டனில் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோன் இருந்துச்சு. சரிங்களா? இதில் வந்து சுற்றியும் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து இங்கே பஃப் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், லேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக லேஸ் மாதிரி அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, இந்த இடம் மட்டும் கொஞ்சம் லூஸ் வர மாதிரி, இந்த இடம் டைட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது நான் ஜீன்ஸ் கூடயே வேர் பண்ணிக்கலாம், பட்டியாலா கொடுத்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் லூஸாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ஒரு சிம்மி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சிம்மி வந்து எனக்கு டைட்டாக இருக்குது. சரிங்களா? வெளியே அப்போ வந்து இது வந்து பாப்கார்ன் மாடலுங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீன்ஸ் மாதிரி தெரியும் இந்த இடத்துல ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கு. ஸோ இது ஜீன்ஸ் கிடையாது, பனியன் கிளாத். சரிங்களா? பட்டியாலா பேண்ட்டு. ஸோ சிகரெட் பட்டியாலா பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்கள்னாவே என்ன நினைப்போம், ஒரு துணி எடுத்தோம்னா அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், மேக்ஸிமமாக நம்மளுக்கு வந்து ரேஞ்சும் கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டோம்னா நம்மளை அழகாகவும் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை இதுவுமே சாஃப்டாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, நம்மளோட ஸ்கின்னோட டச் ஆகி அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது, சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. வேறு எந்த ஒரு இரிட்டேஷன் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ட்ரெஸ் போட்டங்காடி ஒவ்வொரு பக்கம் எரியிற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஜீன்ஸ் எல்லாம் போட்டோம்னா இந்த இடம்லாம் ஃபிட்டிங்காக இருக்கும்போது, ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஃபிட்டிங்காக இருக்காது. நம்ம ஜீன்ஸ் கூட வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவுட்ஃபிட் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது 450க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, பெண்கள் வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எல்லா பெண்களும் நினைக்கிறது தப்பு கிடையாது. எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெஸ்ஸு ஏன் அவ்வளோ டைம் எடுத்து ஒரு லேடிஸ் எடுக்கிறாங்கன்னா, இன்னொருத்தவங்க பார்த்துட்டு அழகாக இருக்கே, எங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னு நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பெண்கள் ஆசைப்படுவாங்க அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெஸ் போட்டால் ஃபிட்டிங்காக இருக்கணும், 2வது நம்ம ஒல்லியாக தெரியணும் அப்படின்னும் ஆசைப்படுவாங்க. சரிங்களா? அதனால தான் பெண்கள் வந்து துணி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? நான்லாம் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் எனக்கு போட்டதுக்கப்புறம் எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் எனக்கு கரெக்டான அந்த மேட்சிங்கும் செட் ஆயிரும். கண்ணா பண்ணான்னு எடுக்கும் போது தான் நம்மளுக்கு மேட்சிங் செட் ஆகும். சரி, உங்களுக்கு செட் ஆகிருக்கா அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் 450க்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். சில பேர் வந்து பிடிக்காதவங்க நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவீங்க. சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் ஹார்ட்லி லவ். தேங்க்யூ காய்ஸ், எல்லாத்துக்கும் பாய், குட் நைட்.